எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நம்ம வந்து ஃப்ரீ மார்க்கெட்ல வந்து நமக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்க போகுது, என்னென்ன லெவல் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாஸ்டாக் வந்து 52 பாயிண்ட்ஸு பாசிட்டிவ் இருக்காங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவ் இருக்காங்க. ஏசியன் மார்க்கெட்டு மிக்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 65 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்காங்க. ஸோ 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1400 கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக செல் பண்ணல. அதனால் எஃப்ஐஐ வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதை நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மூமெண்டம் இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி எதிர்பார்த்ததுன்னா எவ்வளோ கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே கரெக்ஷன் கொடுத்து அதை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலன்னா கீழே எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சார்ட்டில் பார்ப்போம். வாங்க சார்ட்டில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டே சார்ட்டு. ஓகேங்களா. ஸோ டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேனல் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் சேனல். ஸோ இது வந்து அக்டோபர்லேருந்து அக்டோபர் 20லேருந்து நமக்கு வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அக்டோபர் 20லேருந்து நமக்கு வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆனது. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 17,860 வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு அடுத்தது வந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது அந்த லெவல் வந்து 18,280. ஓகேங்களா. ஸோ இங்கிருந்து அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 18,100. ஓகேங்களா. ஸோ அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்டு இங்கே 18,300, இங்கே 18,100, 18,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 17,700, 800 வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போனாங்கன்னா நமக்கு வந்து நல்ல மொமெண்ட் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இந்த சேனல் படி நான் போவோம் மார்க்கெட்டு கண்டிப்பாக இந்த பாட்டம்ல இருந்து கண்டிப்பாக 17,500 கண்டிப்பாக மார்க்கெட் டச் பண்ணுங்கிறத நான் வந்து எர்லியர் வீடியோலேயே நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி நான் சொல்லியிருந்தேங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகிருக்கு பாருங்க. இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து கீழே ஒரு டவுன் சைக்கிள் வந்ததுங்களா. ஸோ இதே சைக்கிள் ஃபார்மெட் வந்து இங்கேருந்து கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வந்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா. இந்த இடைப்பட்ட சேனல் இருக்கு பாருங்க, இந்த இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சேனல் இருக்கு இல்லைங்களா, இந்த சேனல் வந்து இந்த சேனல் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஃப்ரேம் ஆயிருக்கும். இந்த சேனலை எடுத்து இங்கே வச்சிங்கன்னா அதே மாதிரி ஃப்ரேம் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ இந்த திரும்பவும் நமக்கு வந்து அதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கிருந்து நமக்கு வந்து இங்கே வந்துட்டு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இதே சேனல் நமக்கு வந்து எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அங்கே பாருங்கள். ஸோ இந்த டைம் நான் வந்து இதை பிரேக் பண்ணி போயிடும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. இந்த வீடியோஸ் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து 1, 2, 3 தேர்ட் டைம்ஸ் வருது. இந்த தேர்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு மேலே கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆனால் அதுக்கு வந்து இங்கேருந்து ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டாங்க. லாஸ்ட் வீக்லேருந்து ரொம்ப புல்லிஷ் மூமெண்ட்டில் போயிட்டாங்க.
ஸோ அங்கிருந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு போனால் பெட்டராக பிரேக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காத போகிறாங்க அப்படின்னா எகைன் நமக்கு வந்து ஃபால் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் வந்து 17,230 ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போகிறாங்கன்னா நமக்கு 17,800 சாதாரணமாக பிரேக் பண்ணுவாங்க. ஆர் 16,950 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்கன்னாலும் நமக்கு வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதை 16,900 வந்து பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் கீழே டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? டவுன் சைடு நமக்கு 16,500 வரைக்கும் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான நேரம். நம்ம வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இருக்கிறோம், டிசைடிங் ஸ்டேஜ். நமக்கு இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸில் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கரெக்ஷன் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த லெவலில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து அவங்க ஃபில் பண்ணி சஸ்டெயின் பண்ணாமல் ரெட் கலர் கேண்டில் வச்சுருக்காங்க. இது ஹேங்கிங் மேன் கான்செப்டில் இருக்குது. ஸோ இது பேரிஸ் மொமெண்டத்தையும் இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கேப்பையும் ஃபில் பண்ணி அவங்க சஸ்டெயின் பண்ணி 17,500 பிரேக் பண்ணி மேலே வச்சு மேலே போகிறாங்கன்னா புல்லிஷ் மூமெண்டம். அதை இல்லாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்து நமக்கு வந்து 14,200 சப்போர்ட் எடுத்து போனாவும் நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ R1 வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து 17,200 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கிற பட்சத்தில் நமக்கு 16,900 அடுத்த சப்போர்ட்டு. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணி கீழே போனால் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு 16,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை வந்து இப்போ இங்கே 17,200 வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு 14,500. அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணி போகிறாங்கன்னா அடுத்த டார்கெட்டு 17,200. ஓகேங்களா? ஸோ 17,800. ஸோ இந்த வீக் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. நான் எதிர்பார்க்குறது இந்த எக்ஸ்பைரியே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். 17,800 16,945 வாலட்டிலிட்டி இருக்கும் இந்த வீக்கு. ஸோ இந்த எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டியே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த எக்ஸ்பைரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? இந்தியா விக்ஸ் 19 இருக்குது. இன்ட்ராடே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அப் அண்ட் டவுன் 200 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் சாதாரணமாக போயிட்டு வரும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க. என்ட்ரி வந்து கரெக்டான டைமில் எடுங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். ஸோ ட்ரெண்டு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமேலே ட்ரேட் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மினிட் சார்ட்டில் 3 மினிட் சார்ட்டில் ஒரு டைம் பார்த்துருவோம். நமக்கு வந்து மார்க்கெட்டு எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹையை வந்து நேத்தியோட ஹையை வந்து பிரேக் பண்ணி நமக்கு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? 17,470 60 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இவனுங்க வந்து இங்கேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் பண்ணி இங்கே வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து அவங்க வந்து கரெக்ஷன் கொடுக்குறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து நமக்கு வந்து 17,220 வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 16,945. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் பார்ப்போம். எந்த மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருக்கு, ஸோ எங்கெல்லாம் நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அன்டில் தென் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் பை சக்திவேல். என்னோடய வீடியோவை யாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆக்டிவாக சூப்பராக இருக்குது, கீப் இட் அப். அண்ட் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பெட்டர் நீங்கள் வந்து எலாபரேட்டாக என்னோடய மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அன்டில் தென் பை சக்தி.